மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். 2025 நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒரு வருட ஆரம்பத்தில், அதுவும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கிரகங்களின் மாற்றங்கள் ஏதாவது இருக்குமா, இந்த ஜனவரி 1க்கு ஏதாவது தனியாக நமக்கு பலன்கள் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ் மரபுப்படி இல்லை நம்ம ஜாதகம் நம்மளுடைய ஜோதிட முறைப்படி நம்ம ஆங்கில தேதிகள் பொதுவாக கணக்கில் எடுக்கிறதே கிடையாது. சூரியனினுடைய மாற்றங்களும் சந்திரன் மற்ற கிரகங்களினுடைய மாற்றத்தை வைத்து தான் பலன்கள் எப்பொழுதுமே சொல்லப்படும். அதன் அடிப்படையில் தான் இந்த பதிவுமே நாம் பண்ணுறோம். இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தை மாதம் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம், சூரியனினுடைய பாதை மாறுகிறது. அதே போல் நமக்கு அடுத்த வருடத்தில் வரக்கூடிய குரு, சனி, ராகு, கேது இதனுடைய பெயர்ச்சிகளையும் வைத்து தான் பொதுவாக நம்ம உலக நிகழ்வுகளாக இருக்கட்டும், ராசி பலன்களாகட்டும் சொல்லுவோம். அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய இந்த பதிவிலையும் அதை வைத்து தான் நம்மளுடைய ராசி பலன்கள் அமைந்திருக்கிறது. மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் இந்த 2025ஆம் ஆண்டில் நமக்கு வரக்கூடிய எல்லா பெயர்ச்சிகளுமே குரு, சனி, ராகு, கேது இது எல்லாமே நமக்கு சாதகமாகத்தான் இருக்குது. வரக்கூடிய இந்த சனி பெயர்ச்சியில் நமக்கு 7.5 சனி ஆரம்பம். உடனே மேஷராசி நேயர்கள் எல்லாருக்குமே என்ன பயம், ஐயோ 7.5 சனி வருது, நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு. இது வயதை சார்ந்தது தான். ஸோ 30 வயதுக்குள்ளே வரக்கூடிய ஒரு சனி 30 to 60 வயதுக்குள் வரக்கூடியது 60ற்கு மேல் பட்டு வயது தான். ஸோ இந்த நடுத்தர வயதில் இருக்கிறவங்க 30லேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு, இந்த மேஷராசினியர்களுக்கு இதை பொங்கு சனி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாழ்க்கையில் உங்களுக்கு திருமண யோகங்கள், வீடு வாங்கக்கூடிய யோகங்கள், வேலையில் நல்ல மாற்றங்கள், பதவி உயர்வுகள் இது எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இந்த 2025 அமைந்திருக்கிறது. இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு இப்போது 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் நமக்கு 3ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். ஸோ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, கேந்திரங்களில் 2 கேந்திரத்துலேயும் மிதுன ராசியிலையும் சரி, மீன ராசியிலையும் சரி. மீன ராசிக்கு சனி பகவான் வருகிறார். உங்களுக்கு ராகு லாபத்தில் போகிறார். ஸோ 7.5 சனி வந்தாலும் கூட ராகு பகவான் நமக்கு லாபத்தில் வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மேஷராசி நேயர்களுக்கு பொருளாதார நிலையில் நல்ல ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பதாகவே அமைந்திருக்கிறது. இந்த வருடத்தில் இந்த மேஷராசி நேயர்கள் நான் எந்தெந்த மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதத்திலிருந்து மார்ச் மாதம் வரைக்கும் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கவனமாகவே இருங்க. இப்போ நம்ம புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணணுன்னா இந்த 3 மாத காலத்தில் நம்ம நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டிய காலம். மே மாதத்திற்கு பிறகு மே, ஜூன், ஜூலை ஆகிய காலகட்டம் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல காலமாக இருக்கும். ஸோ பங்கு சந்தை முதலீடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது அவ்வப்போது ஏற்ற இறக்கங்களோடு இருக்கும். பெரிய விதமான ஒரு முதலீடுகள், நம்ம வீடு வாங்குறதோ, வண்டி வாகனங்கள் மாற்றுறதோ மே, ஜூன், ஜூலை இந்த காலகட்டம் நமக்கு நல்ல காலமாகவே அமைகிறது. திருமண யோகங்கள், திருமண வயதில் இருப்பவங்களுக்கு இந்த திருமண யோகங்கள்னு பார்த்திங்கன்னா, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் ஆகிய காலங்கள் மிகவும் நமக்கு ஒரு கனிவான காலம் அப்படின்னு சொல்லலாம். மேல் படிப்புக்கு போய் படிக்கணும் அப்படின்னு எண்ணம் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த வருடத்தில் இவர்கள் நினைத்தது போல் நிறைவேறும். ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகிய காலங்கள் இவர்களுக்கு இந்த மேல் படிப்புக்கு செல்லக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதற்கு தகுந்த இவங்க பரீட்சையெல்லாம் எழுதும் பொழுது உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைத்து ஒரு நல்ல ப்ரீமியம் யூனிவர்சிட்டிஸில் இவங்க போகிறதுக்கான ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கும் இந்த 2025. ஸோ மேல் படிப்புக்கு செல்லக்கூடியவர்களுக்குமே இவங்களுடைய எதிர்பார்ப்புகளில் எந்த விதமான ஏமாற்றங்களும் இருக்காது. கலைத்துறையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, சின்ன திரை மற்றும் வெள்ளித்திரையில் வேலை செய்கிறவங்க, பெரிய லைம்லைட்டில் வரணும்னு ஆசைப்படுறவங்க, ரொம்ப சின்ன சின்ன விஷயத்தில் இருக்கக்கூடிய இயக்குனர்களாக இருக்கட்டும்,
நல்ல பெரிய அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவே அமைகிறது. இது ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகே இவங்களுக்கு அமையக்கூடும். ஸோ சினிமாவில் வரணும், இல்லை நான் வந்து மீடியா துறையில் ஒரு பெரிய விஷயத்தை நான் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த 2025 ஒரு பெரிய வரப்பிரசாதமான ஒரு காலமாகவே அமைகிறது. இந்த ராகுவின் மாற்றமானதும் கேதுவின் மாற்றமானது இவங்களுக்கு இவங்களுடைய இந்த திரைத்துறையில் வரக்கூடிய ஒரு காலத்தை கொடுக்கும். மற்றபடி வியாபாரிகளுக்கு புதுசாக வியாபாரம் தொடங்கணும், வியாபார விஸ்தரிப்பு, அதுவும் குறிப்பாக வந்து சொல்லணுன்னா ஜவுளித்துறையில் இருக்கிறவங்க, அதே மாதிரி எண்ணெய் வியாபாரம் செய்பவங்க, எண்ணெய் தாவிரங்கள் இண்டஸ்ட்ரி புதுசாக வந்து ஆரம்பிக்கணும், இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சி வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். 12ஆம் இடத்திற்கு வரக்கூடிய இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு புதிய வியாபார தொடக்கங்களும் வியாபார விஸ்தரிப்புகளும் புதிய கடன் முயற்சிகளுக்கு ஒரு பெரிய வெற்றியை வந்து தருவார். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேஷ ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் வந்து நிறைய ஸ்டார்ட் அப்ஸு, நிறைய நீங்கள் வந்து ஒரு புதிய ஆந்திரப்ரனராக வர்றதுக்கோ இல்லை புதிய ஸ்டார்ட் அப்ஸ்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு, அதுவும் ஐடி துறையில் வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் தாராளமாக ஆரம்பிக்கலாம். நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய தசா காலங்களையும் பார்த்து இதை முடிவெடுப்பது நல்லது. அடுத்ததாக குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கு இந்த வருடத்தில் எனக்கு வம்ச விருத்தி இருக்குமா, ஒரு குழந்தை நலம், இல்லை எனக்கு வந்து ரொம்ப நாளாக நான் ஐவிஎஃப்பில் இருக்கேன், ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் மிகவும் ஒரு கனிவான ஒரு காலமாகவே அமைகிறது. குரு பகவானின் மாற்றம் இது உங்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும். மேஷ ராசியை பொறுத்த வரையில் இந்த 2025ஆம் வருடத்தில் வந்து முதல் 3 மாதங்கள் நமக்கு ஒரு ஸ்லோ ப்ராசஸாக இருந்தாலும் மார்ச் ஏப்ரல் ஆகிய இந்த 2 மாதமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய முக்கிய பொறுப்புகளை வகிப்பதற்கும் ஒரு முக்கிய மாற்றத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் தருவதற்கும் இந்த மார்ச் ஏப்ரலில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். மே ஜூன் ஜூலை ஆகிய காலகட்டம் வந்து நமக்கு பொருளாதாரத்தில் நல்ல உயர்வும் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ்லாம் நமக்கு நல்லாயிருக்கும். புதிய வீடு வாங்கக்கூடிய யோகங்களையும் இந்த காலகட்டத்தில் நமக்கு கொடுக்குது. செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2025 வந்து நமக்கு நிறைய ட்ராவல்லாம் வந்து இருக்கிறதுக்கும், மற்றபடி ஆன்மீகத்தில் நிறைய ஆர்வங்களும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நமக்கு கை கொடுக்கும். மேஷராசி அன்பர்கள் இந்த வருடத்தில் முக்கியமாக நான் இந்த வருஷம் ஒரு சாமி கும்பிட்றேன், இல்லை ஒரு கோவிலுக்கு போகிறேன், எனக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருடத்தில் நீங்கள் 6 படை முருகன் ஆலயங்கள் தரிசனம் செய்வதும் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை சென்று வழிபாடு செய்வதும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். கோவிலுக்கு போக முடியாதவங்க செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு விரதம் இருந்து கந்த சஷ்டியும் சுப்பிரமணிய புஜங்கம் அப்படிங்கிற ஸ்லோகத்தையும் படித்து வந்தாலே உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுவதோடு மட்டுமல்லாமல் 2025ஆம் ஆண்டு நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்களோ உங்களுடைய ஷெட்யூல் படி எல்லாமே இறைவனின் அனுகிரகத்தால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காலமாக அமைகிறது. மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் பரிகாரங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் உங்களுக்கு லாபத்தில் வந்து, கேது பகவான் உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்திற்கு வருகிறார். சூரியன் வீட்டிற்கு வரக்கூடிய இந்த கேது பகவான் உங்களுடைய பூர்வ புண்ணிய பலங்களை நீங்கள் பலப்படுத்தி கொள்ளலாம். ஆகவே ராகு கேது ஸ்தலங்களை சென்று தரிசனம் செய்வது, புற்று இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்து வருவது நல்லது. ராகு கேது தோஷம் இருப்பவர்களும் இந்த ஆண்டு மன்னார் சாலை அல்லது வெட்டிக்கோடு, குக்கே சுப்பிரமணியா, நாகர்கோவிலில் அமைந்திருக்கக்கூடிய நாகராஜ சுவாமி, சங்கரன் கோவில், இப்படி ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் நாக பிரதிஷ்டை செய்வது மிகவும் நல்லது. மேஷராசி நேயர்களுக்கு 2025 வந்து பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வும் நம்ம வந்து சேமிப்பு செய்யக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கும். அதனால் நல்ல ஒரு மன நிறைவோடு இந்த ஆண்டை நம்ம வரவேற்கலாம். 2025 2025ஆம் ஆண்டு இந்த மேஷராசி நேயர்களுக்கு திருமண யோகங்கள் மற்றும் குழந்தை பாக்கியமும் வரக்கூடிய ஆண்டாகவே இருக்கும். பலவிதமான சந்தோஷ செய்திகளும் உங்கள் குடும்பத்தில், பலவிதமான மகிழ்வான தருணங்களும் இந்த 2025ஆம் ஆண்டில் நீங்கள் எதிர்கொள்ளலாம். மன நிறைவான ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமையும்.